எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ்ல 2 வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது பார்க்கறதுக்கு போறோம். கத்துக்கிறது நான் முடிவு பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது எல்லா வார்த்தைகளுமே நமக்கு முக்கியம்தான். ஆனா இந்த 2 வார்த்தைகள் இல்லாம நம்ம கத்துக்கிறத ஆரம்பிக்க முடியவே முடியாது. நான்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? சரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துலயும் நான்னு தானே வருது. அங்க என்ன சொல்லுவோம்? அப்படிங்கிறது ஹிந்தில இருக்கும். இது 2யும் ரொம்பவே கன்ஃப்யூஸ் பண்ணிக்குவாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நம்ம நான்னு சொல்றதுன்னா, ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கத்துக்குவோம். அதுக்கப்புறமா சென்டென்சஸ் ஃபார்ம் பண்றதுக்கு போகும்போது, எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம யோசிக்கிறதுக்கு ஆரம்பிப்போம். எனக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரிலாம் சொல்லும்போது, ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? எந்தெந்த இடங்கள்ல நம்ம யூஸ் பண்ணலாம்? சரி எனக்குன்னு யூஸ் பண்ற இடத்துல, நான் அப்படின்னு கூட வச்சு அந்த சென்டென்ஸ வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்ப எப்படி ஃபார்ம் ஆகும்? ஃபார்மேட் என்ன 2க்கும்? இது எல்லாமே தான் இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்கறதுக்கு போறோம். வாங்க நம்ம இப்போ ஆரம்பிச்சிடலாம். நீ என்ன பண்ற அப்படின்னு யாராவது கேட்கும்போது நம்ம தமிழ்ல சாதாரணமா சொல்லிடுவோம், நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நான் இப்ப வந்துருவேன் அப்படின்னு நம்மள மென்ஷன் பண்ணி நம்ம சொல்லும்போது அந்த நான் அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கிலீஷ்ல ஐ ஆம், அதுக்கு ஹிந்தியில மே அப்படின்னு சொல்லிதான் யூஸ் பண்ணுவாங்க. நான் அப்படிங்கறதுக்கு இந்த ஒரு வார்த்தை தான், இதை மனசுல வச்சுக்கோங்க, மே. ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நான் சொல்றதுக்கு மேன்னு சொல்லி நீங்க ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கிறீங்க, அதை முடிக்கும் போது ஹூ அப்படின்னு சொல்லிதான் முடிக்கணும். இதுதான் வந்து ரூல்ஸ். இப்படிதான் வந்து முடிப்பாங்க. ஹிந்தியில பேசும்போது பேச்சு வழக்குல மேன்னு சொல்லிட்டு நடுவுல என்ன நம்ம பேசணுமோ அது எல்லாத்தையும் பேசிட்டு கடைசியில ஹூ அப்படின்னு சொல்லிதான் முடிக்கணும். இதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப நமக்கு தெரிஞ்ச வேற 2 மொழியிலையும் எப்படி ஃபார்மேட் இருக்கு அப்படிங்கறத பாத்துருவோம். நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸை வந்து நம்ம சொல்றதுக்கு சொல்லி முடிச்சிருவோம், அவ்வளவுதான். ஐ ஆம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்லயும் நம்ம என்ன சொல்லணுமோ அதை வந்து சொல்லி முடிச்சிருவோம். ஆனா ஹிந்தியில மேன்னு சொல்லி என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டு கடைசியா ஹூ அப்படின்னு சொல்லிதான் முடிப்பாங்க. இப்ப பாருங்க, தமிழ்ல நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நான் போய்கிட்டு இருக்கேன், நான் வந்துடுறேன், நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி எல்லாம் சொல்லி முடிச்சிருவோம், அவ்வளவுதான். நானு ஸ்டார்ட் ஆகி சென்டென்ஸ் போயிட்டு முடிஞ்சிரும். ஐ ஆம் ஈட்டிங், ஐ ஆம் கோயிங், ஐ ஆம் ஒர்க்கிங், இந்த மாதிரி தான் இங்கிலீஷ்லயும் வந்து சொல்லுவாங்க. ஆனா அதே ஹிந்தியில இந்த சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கறத சொல்லிட்டு நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், அந்த சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேங்கிறத ஹிந்தியில சொல்லிட்டு கடைசியில ஹோன்னு முடிப்பாங்க. போய்கிட்டு இருக்கேன், எங்க போய்கிட்டு இருக்கேன்? மார்க்கெட் போய்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி சென்டென்ஸ்ல என்னெல்லாம் ஆட் பண்ணுமோ ஆட் பண்ணிட்டு கடைசியில ஹூ அப்படின்னு சொல்லிதான் முடிப்பாங்க. மெயின் ஆரம்பிச்சு இதுதான் வந்து ஃபார்மேட்டு, சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியா ஹூன்னு சொல்லி முடிச்சிடுவாங்க. சரி, எந்தெந்த தருணங்கள்ல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம் பாருங்களேன். நான் பிரீதா, நான் ராகுல், நான் பிரியா, இந்த மாதிரி நம்ம பேரை சொல்லி நம்மளை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம் பாருங்க, அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது நம்மளுடைய நேஷனாலிட்டி, நம்மளுடைய நாட்டுரிமையை சொல்லும் போது, நான் ஒரு இந்தியன் அப்படின்னு சொல்லும் போது, நீங்க யார், எந்த நாட்டை சேர்ந்தவங்க அதை சொல்லும் போது, நான் ஒரு இந்தியன், நான் அமெரிக்கன், இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த இடங்கள்லயும் யூஸ் பண்ணலாம். நம்ம ஏதாவது ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் போய்கிட்டு இருக்கேன், நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன், நம்மளோட ஆக்டிவிட்டிஸ், நம்ம செயல்பாடு, நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிறத சொல்லும் போது அப்பையும் யூஸ் பண்ணலாம். இல்ல ஒரு ப்ரொஃபஷன், நம்மளோட ப்ரொஃபஷன் என்ன, நம்ம என்னவா இருக்கோம், ஒருத்தவங்க கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி நம்மளை தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது நான் ஒரு டீச்சர் அப்படின்னு நீங்க சொல்லணும் அப்படின்னா அந்த இடத்துலயும் நான் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். நம்மளோட எமோஷன்ஸை நம்ம ரெப்ரசன்ட் பண்றதுக்கு தான். சந்தோஷமா இருக்கேன், நான் ஏதோ கொஞ்சம் கவலையா இருக்கேன், நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், மனநிலை, எமோஷன்ஸை யூஸ் பண்றதுக்கு, அதாவது சொல்றதுக்கு யூஸ் பண்ணலாம். நம்மளோட குவாலிட்டி, நான் நல்லா பேசுவேன், நான் டாலா இருக்கேன், நான் உன்னை விட டாலா இருக்கேன், நான் ஷார்ட்டா இருக்கேன், இந்த மாதிரி எல்லாம் நம்மளோட குவாலிட்டியை டிஃபைன் பண்றதுக்கு அந்த மாதிரி இடங்கள்லயும் நம்ம நான் அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி தான் ஹிந்திலையும் இந்த எல்லா குவாலிட்டிஸ், ஐ மீன் இந்த எல்லா தருணங்கள்லயும் நம்ம வந்து யூஸ் பண்றதுக்கு முடியும் மே அப்படிங்கிற வார்த்தைய. இதுக்கு முன்னாடி எந்தெந்த தருணங்கள்ல யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதை ஃபுல் கம்ப்ளீஷனா எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸையும் வச்சு நம்ம பார்த்துடலாம்.
ஐ ஆம் பிரீத்தி. நான் சொல்லியிருந்தேன் பாருங்க, நம்ம முதல்ல யூஸ் பண்ணோம்ல ஃபார்மேட்டு, நான் பிரீத்தி. நான் சொல்லிட்டு மீதி இருக்கிற சென்டென்ஸ் எல்லாத்தையும் ஒரு டேஷ்ல வந்து நம்ம வந்து போடுவோம், அந்த இதுல வந்து ஃபில் பண்ணியிருப்போம் இல்லையா. ஆனா இங்கிலீஷ்லயும் ஐ ஆம் பிரீத்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனா ஹிந்தியில பாத்தீங்கன்னா மே பிரீத்தி அதோடு நிக்க மாட்டாங்க, ஹூ அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. மே பிரீத்தி ஹூ, மே திவ்யா ஹூ, மே ராகுல் ஹூ, இந்த மாதிரி தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது கடைசியா மேன் யூஸ் பண்ணா ஹூ அப்படின்னு சொல்லி தான் முடிக்கணும். இதுதான் வந்து ஃபார்மேட். இதுக்கு நடுவுல நீங்க சென்டென்ஸ் என்னெல்லாம் ஃபார்ம் பண்றீங்களோ அது எல்லாத்தையுமே இதுல போட்டுக்கலாம். இப்ப பேர் மட்டும்தான் வந்து போட்டிருக்கோம், ரொம்ப ரொம்ப சிம்பிள். மே பிரீத்தி ஹூ. ஓகே, இப்போ நம்ம பேரை சொல்லிட்டு நம்ம என்ன ப்ரொஃபஷன், நம்ம என்ன வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறத சொல்லுவோமா. நான் ஆசிரியர் அப்படின்னு நம்ம சொல்லி முடிக்கலாம். இல்லைன்னா நான் ஆசிரியரா இருக்கேன், நான் ஆசிரியரா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஐ எம் அ டீச்சர், அந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. அதுக்கு ஹிந்தியில டீச்சர் அப்படிங்கிறதுக்கான வார்த்தை ஹிந்தியில ஷிக்ஷக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆசிரியர் அப்படின்னா ஹிந்தியில ஷிக்ஷக். மே ஷிக்ஷக் ஹூ அப்படின்னா நான் ஆசிரியர். மே ஷிக்ஷக் ஹூ. இந்த ஹூன்னு சொல்லி முடிக்கிறாங்க பாருங்களேன், ஹூ அப்படின்னு சொல்லி இருக்கு. கடைசியில என் அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க. ஃபாஸ்டா பேசும்போது மே சிக்ஷக் ஹூ, மே சிக்ஷக் ஹூ அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. நமக்கு ஹூ அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்கும். ஆக்சுவலி இது வந்து ஹூ, மே சிக்ஷக் ஹூ. அடுத்தது நம்மளுடைய நாட்டுரிமையை சொல்லும் போது எப்படி நம்ம சொல்லுவோம், ஐ எம் அன் இந்தியன், நான் இந்தியன் அப்படின்னு சொல்லுவோமா. ஹிந்தியில இந்தியன் அப்படிங்கறதுக்கு பாரதியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்ல இந்தியன் சொல்றவங்களும் இருக்காங்க. மே பாரதியா ஹூ, மே இந்தியன் ஹூ. மே அப்படின்னு போட்டுட்டு நீங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க, பாரதியா இல்லைன்னா இந்தியன், இது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க அமெரிக்கன், மே அமெரிக்கன் ஹூ அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டு கடைசியா ஹூ. நம்மளுடைய லிஸ்ட்ல அடுத்தது இருக்கிறது எமோஷன்ஸ், நம்மளோட மூடு. நம்ம என்ன மூட்ல இருக்கோம், நான் கோவமா இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன், நான் கவலையா இருக்கேன், இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லி முடிப்போம் இல்லையா. அதுக்கு ஹிந்தியில நான் மே குஷ், சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிறது தான். அந்த குஷ் அப்படின்னு போட்டுட்டாலே கடைசியா ஹூ அப்படின்னு வந்து முடிக்கணும். மெயின் ஆரம்பிச்சா ஹூன்னு முடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். குஷ் அப்படின்னு போட்டுட்டாலே சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கறது அங்க ரெப்ரசன்ட் ஆயிடும். சென்டென்ஸ் ஹூன்னு வந்து முடிக்கணும். மே குஷ் ஹூ, நான் சந்தோஷமா இருக்கேன், ஐ ஆம் ஹாப்பி. அடுத்தது நான் கவலையா இருக்கேன். கவலையா இருக்கிறதுக்கு சிந்தித் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கவலையா இருக்கிறது, worried-ஆ இருக்கிறது, சேடா இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே சிந்தித் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தோஷத்துக்கு குஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. கவலையா இருக்கிறது, அப்புறம் கவலையா இருக்கிறதுனே காமனா எடுத்துக்கலாம் தமிழ்ல. இங்கிலீஷ்லயும் பாத்தீங்கன்னா சேடா இருக்கிறது, worried அப்படிங்கிற இந்த வார்த்தைகள் எல்லாத்துக்குமே சிந்தித் அப்படின்னு சொல்லுவாங்க. மே சிந்தித் ஹூ, நான் கவலையா இருக்கேன். இது வரைக்கும் நம்ம பார்த்த வாக்கியங்கள் எல்லாமே வந்து ஜெண்டர் ரொம்பவே நியூட்ரலா இருந்துச்சு. ஆண் பேசும்போது இந்த மாதிரி பேசணும், பெண் பேசும்போது இந்த வார்த்தை பேசணும் அப்படிங்கிற கான்செப்டை உங்களுக்கு நான் இது வரைக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லை. இப்போ நான் அதை இன்ட்ரடியூஸ் பண்றேன். ஹிந்தியில ஒரு சில வார்த்தைகள் ஆண் மட்டும்தான் யூஸ் பண்ணும், ஒரு சில வார்த்தைகள் பெண் யூஸ் பண்றதா தான் அது இந்த மாதிரி மாறணும் அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாமே இருக்கு. நம்மளுடைய தமிழ்ல அந்த மாதிரி கிடையாது. சோர்வா இருக்கேன், ஒரு ஆண் சொல்லும் போதும் சோர்வா இருக்கேன்னு தான் சொல்லுவோம், ஒரு பெண் சொல்லும் போதும் சோர்வாக இருக்கேன் அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இங்கிலீஷ்லயும் ஐ ஆம் டயர்டு, ஒரு பாய் சொல்றதா இருந்தாலும் ஒரு கேர்ள் சொல்றதா இருந்தாலும் ஐ ஆம் டயர்ட் அப்படின்னு காமனா தான் சொல்லுவாங்க. நியூட்ரலா இருக்கும் நம்மளுடைய தமிழ்ல. அப்புறமா இங்கிலீஷ்லயும் அந்த மாதிரி நியூட்ரலா தான் இருக்கும். ஆனா இந்த இடத்துல ஹிந்திலன்னு பாத்தீங்கன்னா இந்த சோர்வா இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த வார்த்தைகளுக்கு ஆணுக்குன்னு ஒரு வார்த்தை இருக்கு, பெண்ணுக்குன்னு ஒரு வார்த்தை இருக்கு. நீங்க ஒரு பெண் பார்த்துட்டு இருக்கீங்க வீடியோவை, நீங்க சொல்றீங்க நான் டயர்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணா இருக்கிற நீங்க சொல்றீங்க அப்படிங்கும்போது மே தக்கி ஹூ அப்படின்னு சொல்லி சொல்லணும். மே தக்கி ஹூ. ரூல்ஸ் வந்து அதே ரூல்ஸ் தான். மேனு ஸ்டார்ட் பண்ணா கடைசியா ஹூன்னு தான் முடிக்கணும். ஆனா இந்த வார்த்தை மட்டும்
பெண் சொல்லும்போது எப்படி சொல்லணும் அப்படிங்கறத பார்த்து நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கும். மே தக்கி ஹூ பெண் சொல்றதா இருந்தா. இதுவே ஒரு ஆண் சொல்றதா இருந்தா தக்கா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கணும். நான் இங்க ஒரு ஐகான் போட்டிருக்கேன் பாருங்களேன். அது ஆண் பாயான ஐகானா இருந்தா அந்த பாய் தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது அர்த்தம். ஒரு ஆண் சொல்லும் போது மே தக்காஹும் அப்படின்னு சொல்லணும். இதுக்கு முன்னாடிதான் நம்ம பார்த்தோம், பெண் சொல்லும் போது மே தக்கீஹும் அப்படின்னு சொல்லணும். அதாவது நான் சோர்வாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இந்த டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்களேன். ஆணா இருந்தா இப்படி சொல்லணும், பெண்ணா இருந்தா இந்த ஃபார்மேட்ல சொல்லணும் அப்படின்னு அந்த வார்த்தை லைட்டா சேஞ்ச் ஆகுறது இருக்கு பாருங்களேன். அது எங்கெல்லாம் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். நம்மளுடைய கிளாஸஸ்ல ஏற்கனவே நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது ஒவ்வொன்றிலையுமே வந்து ஒரு ஒரு வார்த்தையும் ஓகே இது வந்து பெண்ணுக்குன்னா இப்படி யூஸ் பண்ணும், ஆணுக்குன்னா இப்படி யூஸ் பண்ணும், பெண் வார்த்தை ஆண் வார்த்தை அப்படின்லாம் ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸும் சொல்லும் போது நான் சொல்லியிருப்பேன். அது எல்லாமே நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல நீங்க வேற எங்கேயாவது வந்து ஹிந்தி கத்துக்கிறீங்க அப்படிங்கும் போது அங்க கத்துக்கும் போதும் இந்த மாதிரி வார்த்தைகளை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம பேசும்போது நமக்கு ஈஸியா நமக்கு ஞாபகத்துல வந்துடும். இப்ப ஹிந்தி நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்க்கு இந்த விஷயம் வந்து அவங்க இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் சொல்லணும்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க சின்னதுல இருந்தே பேசி பழகுனதுனால அப்படியே அவங்க பேசி பழகி இருப்பாங்க. நம்ம புதுசா கத்துக்கும் போது இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுதான் நம்மளால வந்து கத்துக்கிறதுக்கு முடியும். ஓகே, இப்ப அடுத்தது நம்மளுடைய லிஸ்ட்ல நம்ம ஒரு செயலை செஞ்சுட்டு இருக்கிறத நம்ம சொல்லணும். நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? ஐ ஆம் ஈட்டிங். இது ஒரு ஆணா இருந்தா கா ரஹா ஹூ. இங்க எந்த இடத்துல சேஞ்ச் வருதுன்னு பாத்தீங்கன்னா ரஹா அப்படிங்கிற இடத்துலதான் சேஞ்சஸ் வந்து வருது. மே அப்படியே தான் இருக்கு. நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த சாப்பிடுறதுதான் அந்த கா அப்படிங்கிற வார்த்தை சாப்பிடுறது. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு கா ரஹா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹூங்கிறது நம்ம எப்பவும் போல மெயின் ஸ்டார்ட் பண்ணா ஹூன்னு முடியணும். அந்த ஃபார்மேட் அப்படியே தான் இருக்கு. நடுவுல இந்த சென்டென்ஸ் தான் காரஹா அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த ரெண்டு வார்த்தை இதுதான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கறத ரெப்ரசன்ட் பண்றது இந்த ரெண்டு வார்த்தை தான். கானா சாப்பிடுறது, ரஹா அப்படிங்கும் போது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றது. நீங்க ஒரு ஆணா இருந்தா கா ரஹா அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். பெர்ஃபெக்டா கரெக்ட். சரி, நீங்க ஒரு பெண்ணா இருக்கீங்க, நீங்க சொல்றீங்க நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. அப்போ கா ரஹி ஹூ அப்படின்னு சொல்லணும். ரஹி ரஹாங்கிறது ரஹியா மாறிடுச்சு பெண் சொல்லும் போது. மே கா ரஹி ஹூ, மே கா ரஹி ஹூ. பெண் சொல்லும் போது மே கா ரஹி ஹூ, ஆண் சொல்லும் போது மே கா ரஹா ஹூ. வரைக்கும் நம்ம செயல்பாடு பத்தி பேசும்போது நம்ம சொல்லிட்டு இருந்தோம், ஓகே நான் இதை செஞ்சுட்டு இருக்கேன், நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு தான் இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தோம். அப்போ ஒரு ஆண் வார்த்தை பெண் வார்த்தைன்னுலாம் பார்த்தோம். இப்ப இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க, இது வந்து ஒரு குவாலிட்டியை ரெப்ரசன்ட் பண்றது, நம்மளுடைய தரம் இல்லைன்னா நம்மளுடைய பண்பை நம்ம சொல்லும் போது யூஸ் பண்ணக்கூடியது. யூஸ் பண்ணலாம் மே அப்படிங்கிற வார்த்தையை. நான் சைவ உணவு உண்பவன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல ஐ எம் எ வெஜிடேரியன். அதுக்கு ஹிந்தியில ஷகஹாரி ஹூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஷகஹாரி ஹூ கிடையாது, ஷகஹாரி அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. வெஜிடேரியன் சைவ உணவு உண்பவன் அப்படின்னு சொல்றதுக்கு, இல்ல உண்பவள், ரெண்டு பேருமே இங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் இங்க அந்த ஐகான் எதுவுமே போடல பாருங்களேன். அதாவது ஜெண்டர் நியூட்ரலா தான் இருக்கு இந்த வார்த்தைக்கு. இதுக்கு ஆண் வார்த்தை பெண் வார்த்தைன்னு தனித்தனியாலாம் அவங்க பிரிச்சு வைக்கல. வெஜிடேரியன் அப்படிங்கறத காமனா தான் வச்சிருக்காங்க. ஷகஹாரி நீங்க ஒரு ஆண் சொல்றதா இருந்தாலும் இதையே சொல்லிக்கலாம், பெண் சொல்றதா இருந்தாலும் இதையே சொல்லிக்கலாம். மே ஷகஹாரி ஹூ. இப்போ இந்த எக்ஸாம்பிள பாருங்க. நான் டாலா இருக்கேன், நான் உயரமானவன் அப்படின்னு சொல்லும் போது ஐ ஆம் டால் அப்படின்னு சொல்லும் போது மே லம்பா, டால் அப்படிங்கிற உயரமா இருக்கிறதுக்கு லம்பா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. மே லம்பா ஹூ. இந்த லம்பாங்கிறத யார் யூஸ் பண்ணலாம்? நீங்க ஒரு ஆணா இருக்கீங்க, நீங்க டாலா இருக்கீங்கன்னு நீங்க சொல்றீங்கன்னா நீங்க இந்த லம்பாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். பெண் சொல்லும் போது இந்த லம்பாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண கூடாது. இந்த வார்த்தைக்கு ஆண் வார்த்தை லம்பான்னு இருக்கு, பெண் வார்த்தை வேற ஒண்ணு வச்சிருக்காங்க இதே மாதிரி. ஆனா ஒரு ஸ்லைட் சேஞ்ச் மட்டும்தான் இருக்கும்.
ஆனா ஷக்கஹாரி வெஜிடேரியன் சொல்லும்போது ஷக்கஹாரி அது வந்து காமனா தான் இருந்துச்சு. நியூட்ரலா தான் வச்சிருந்தாங்க. ஆணும் சொல்லிக்கலாம், பெண்ணும் சொல்லிக்கலாம். இந்த மாதிரி எல்லா வார்த்தைகளுக்கும் ஆண் வார்த்தை பெண் வார்த்தைன்னு சொல்லி பிரிச்சு வச்சிருக்க மாட்டாங்க. ஒரு சில வார்த்தைகளுக்கு மட்டும்தான் ஆண்னா இப்படி சொல்லணும், பெண்ணா இப்படி சொல்லணும் அப்படிங்கறத வச்சிருப்பாங்க. இங்க உயரம் அப்படின்னு சொல்றதுக்கு லம்பா அப்படின்னு சொல்லணும். ஆண் சொல்றதா இருந்தா மே லம்பாஹும். இதுவே ஒரு பெண் சொல்லும் போது லம்பா அப்படிங்கிற வார்த்தை லம்பி அப்படின்னு சொல்லி மாறிடும். மே லம்பி ஹூ. ஒரு பெண் சொல்றீங்க, நீங்க பெண்ணா இருக்கிறீங்க, நீங்க டாலா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க, நான் உயரமானவள் அப்படின்னு சொல்லும் போது மே லம்பி ஹூ அப்படின்னு சொல்லி மாறும். லம்பி அப்படின்னு சொல்லி மாறும். ஆண் சொல்றதா இருந்தா மே லம்பா ஹூ, பெண் சொல்றதா இருந்தா மே லம்பி ஹூ. நம்மளோட கிளாஸ்ல இன்னைக்கு மெயின் கான்செப்டே எனக்கு அப்படின்னு சொல்றது தன்னைத்தான் ரெப்ரசன்ட் பண்ணும்போது நான் அப்படிங்கும்போது மே யூஸ் பண்ணும். அப்போ முஜே எந்த இடத்துல யூஸ் பண்ணும், அதுவும் தன்னைத்தான் ரெப்ரசன்ட் பண்ணும்போது தான் முஜேவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது பேசிக்கா எனக்கு அப்படின்னு சொல்லும் போது முஜேங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணும். எந்தெந்த தருணங்கள்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் இதை செய்யணும், நான் ஏதாவது வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது ஐ ஹாவ் டுன்னு வரும் பாருங்களேன் இங்கிலீஷ்ல. அந்த இடங்கள்ல முஜேங்கிறத சொல்லணும். எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அந்த சாரி வேணும், எனக்கு காஃபி வேணும், எனக்கு டீ வேணும், இந்த மாதிரி நம்ம ஏதாவது எனக்கு வேணும்னு சொல்லுவோம் பாருங்க, நம்மளோட நீட்ஸ். அந்த இடங்கள்ல எனக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, முஜே, அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன், அந்த விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுமா, அந்த இடத்துல எனக்குன்னு வருது பாருங்களேன், அப்போ முஜே யூஸ் பண்ணலாம். எனக்கு பிடிக்கும், நம்மளோட லைக்ஸ், என்ன பிடிக்கும் பிடிக்காது, இது எல்லாத்துக்குமே நெகட்டிவா பிடிக்காது வேண்டாம் அப்படிங்கும் போது நீங்க முஜே வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா யாருக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்காது, அந்த இடங்கள்ல நீங்க முஜேங்கிறத யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்மளோட நீட்ஸ், நம்மளோட வாண்ட்ஸ், நம்மளோட லைக்ஸ், நமக்கு பிடிச்சது, நமக்கு வேணும் வேண்டாம், நமக்கு பிடிக்கல அப்படிங்கறது, உங்களுக்கு ஏதாவது நடந்து இல்ல நீங்க ஏதாவது செய்யணும் அப்படிங்கறத எனக்கு அப்படின்னு எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் வருதோ அங்க எல்லாம் முஜேங்கிற வார்த்தைய நம்ம யூஸ் பண்ணலாம். இதுவும் நம்மள தன்னைத்தான் ரெப்ரசன்ட் பண்றதுதான். மேக்கும் முஜேக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். நான் அப்படிங்கும் போது தன்னைத்தான் ஆக்டிவ் டூயரா வந்து இருக்கும். ஆனா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ரெண்டுக்குமே ஐ அப்படிங்கிறது தான் இருக்கும். தமிழ்ல உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். நான் அப்படின்னு சொல்லும் போது மே, எனக்குன்னு சொல்ற இடங்கள்ல முஜே, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா எக்ஸ்பிளனேஷன் வேணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு வேணும், எனக்கு வேண்டாம், எனக்கு இருக்கு, எனக்கு தெரியும், எனக்கு தெரியாது, எனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்காது, இந்த மாதிரி எல்லாம் நம்ம எடுக்கும் போது எனக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடங்கள்ல எல்லாம் முஜேங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சிம்பிளா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதுக்கு ஃபார்மேட் இருக்கா? மே யூஸ் பண்ணும்போது கடைசியா ஹூன்னு சொல்லி முடிக்கணும்னு சொன்னோமே, அதே மாதிரி இங்கேயும் ஃபார்மேட் இருக்கா? இந்த ஃபார்மேட் எல்லா இடத்துலயும் அப்ளிகபிள் ஆகுமா? ஐ ஹாவ்ன்னு சொல்லும் போது, எனக்கு வேணும்னு சொல்லும் போது, எனக்கு பிடிக்கும்னு சொல்லும் போது, இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு இடங்கள்லயும் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். நான் உங்களுக்கு இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. எனக்கு காய்ச்சல் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எனக்கு முஜே, அதாவது யாருக்கு காய்ச்சல் இருக்கு, ஏதாவது சம்திங் ஹேப்பன்ட் டு யூ அப்படின்னு நான் சொன்னேன் பாருங்களேன், அந்த மாதிரி தருணங்கள்லயும் வரும். வேணும் வேண்டாம், பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கறதுல மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒண்ணு நடந்திருக்கு, சம்திங் ஹேப்பன் டு யூ, நமக்கு ஒண்ணு நடந்திருக்கு, அதை வந்து நம்ம சொல்லும் போதும் எனக்குன்னு சொல்லி தானே சொல்லுவோம். எனக்கு இது நடந்திருக்கு அப்படின்ட்டு. இங்க என்ன நடந்திருக்கு? காய்ச்சல். சோ எனக்கு காய்ச்சல் இருக்கு. இருக்கு அப்படிங்கறதுக்கு ஹே அப்படின்னு சொன்னா இருக்குன்னு அர்த்தம் ஹிந்தில, சரிங்களா? அதனால முஜே புகார் ஹே, முஜேன்னு ஆரம்பிச்சிருக்கோம். எனக்கு நடுவுல என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டு கடைசியா ஹே, ஏன்னா இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம், அதனால ஹேன்னு சொல்லி முடிச்சிருக்கோம். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஐ ஹாவ் ஃபீவர் அப்படின்னு சொல்லி
வரும். அங்க கடைசியா முடிக்கிறதெல்லாம் இல்ல. ஆனா நமக்கு இங்க தமிழ்ல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழும் ஹிந்தியும் பக்கத்து பக்கத்துல வர்றது மாதிரி இருக்கு. எனக்கு காய்ச்சல் இருக்கு, அந்த கடைசியில இருக்கு, நடுவுல தான் அந்த சென்டென்ஸ் வந்து இருக்கு, காய்ச்சல் அந்த வேர்டு வந்து இருக்கு. இந்த இடத்துலயும் ஹிந்திலையும் முஜே புகார் ஹே அப்படின்னு சொல்லி சொல்றோம். நடுவுல தான் அந்த காய்ச்சல் அப்படிங்கறத சொல்றோம். இருக்குன்னு சொல்றதுக்கு தான் ஹிந்தியில ஹேன்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. சும்மா எல்லாத்துக்கும் ஹே ஹேன்னு சொல்லி வந்து முடிக்க மாட்டாங்க. ஹே வேற ஹே வேற, அதெல்லாம் வேற வீடியோல நான் உங்களுக்கு வேற கிளாஸ்ல ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். முஜே புகார் ஹே, எனக்கு காய்ச்சல் இருக்கு. சரி, இதையே எனக்கு காய்ச்சல் இல்லை அப்படின்னு சொல்லணும். எனக்குன்னு யூஸ் பண்ணியிருக்கோம் முஜே, காய்ச்சல் அதே வார்த்தை தான் புகார், இல்லை நஹி ஹே, ஐ டோன்ட் ஹாவ் ஃபீவர். முஜே புகார் நஹி ஹே, ஹேனா இருக்கு, இல்லைன்னா நஹி ஹே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முஜே புகார் நஹி ஹே, எனக்கு காய்ச்சல் இல்லை. ஓகே, இப்ப நம்ம பார்த்தது என்ன ஃபார்மேட்ல இருந்தது? எனக்கு நம்ம என்ன இருக்கோ என்ன சொல்லணுமோ அந்த சென்டென்ஸை இல்ல அந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்கு கடைசியா. எனக்கு என்ன வார்த்தை இல்ல என்ன சென்டென்ஸ் சொல்லணுமோ அதை சொல்லிட்டு கடைசியா இல்லை. அதே மாதிரிதான் ஹிந்திலையும் ஃபார்மேட் இருந்துச்சு. முஜே என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டு ஹே, ஹேனா இருக்கு, இல்லைன்னா நஹி ஹே. ஆனா இங்கிலீஷ்ல டோட்டலி டிஃப்ரெண்ட். கடைசியா எதுவும் முடிகிற மாதிரி இல்ல. ஐ ஹாவ், ஐ டோன்ட் ஹாவ், என்ன சென்டென்ஸோ என்ன வார்த்தையோ கடைசியில அந்த மாதிரி. இதுதான் ஃபார்மேட்டா இருந்துச்சு. இது வந்து எனக்கு காய்ச்சல் இருக்கு, எனக்கு காய்ச்சல் இல்லை, இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒண்ணு நமக்கு ஏதோ நடந்திருக்கு அந்த மாதிரி சொல்லும் போது இதை யூஸ் பண்ணோம். ஓகே, ரொம்பவே சிம்பிள். இது கூட நீங்க இன்னொன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. என்கிட்ட காசு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல எனக்குங்கிறது கிடையாது, என்கிட்ட அப்படின்னு இருக்கு. அதுக்கு வேற வார்த்தை யூஸ் பண்ணணும். அதாவது மேரே பாஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன் சில டைம்ஸ் வந்து வரும் ஸ்டார்டிங் கத்துக்கும் போது. இந்த கிளாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப பேசிக்கான இதுதான். எனக்குன்னு யூஸ் பண்ற இடத்துல எல்லாம் முஜே யூஸ் பண்ணும். அதெல்லாம் நம்ம வேற வேற சென்டென்சஸ்லாம் வேற வீடியோஸ் வந்து இருக்கு, அதுல நீங்க வந்து பாத்துக்கலாம். இதுல நீங்க ஃபிக்ஸ் ஆயிக்கோங்க. எனக்குன்னு சொல்லும் போது முஜேன்னு யூஸ் பண்ணும், நான் சொல்லும் போது மே யூஸ் பண்ணும். இந்த இடத்துல இந்த ஃபார்மேட் ஓகேங்களா? எனக்கு இருக்கு, ஐ ஹாவ் அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு காய்ச்சல் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃபார்மேட்டை. இன்னொன்னு எந்த தருணத்துல வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், வேணும் வேண்டாம். அதாவது எனக்கு வேணும், எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த மாதிரி நம்மளோட நீட்ஸ் இத பத்தி பேசும்போது எனக்குன்னு சொல்லுவோமா, அங்க முஜேன்னு சொல்லும். இதுக்கு ஃபார்மேட் எப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு என்ன வேணுமோ அதை சொல்லிட்டு வேண்டும், என்ன வேண்டாமோ அதை சொல்லிட்டு வேண்டாம். அப்படிதான் நம்மளோட தமிழ் ஃபார்மேட். அதே மாதிரிதான் ஹிந்திலையும் முஜே எனக்குங்கிறதுக்கு முஜேன்னு யூஸ் பண்ணும். என்ன சொல்லணுமோ அந்த சென்டென்ஸ் இல்ல அந்த வார்த்தையை சொல்லிட்டு சாஹியே, அதாவது வேண்டும். வேண்டும்னு சொல்றதுக்கு சாஹியேன்னு சொல்லுவாங்க. வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு நஹி சாஹியே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல ஐ வாண்ட், ஐ டோன்ட் வாண்ட், அவ்வளவுதான். கடைசியா தான் என்ன வேண்டான்னு வந்து சொல்லுவாங்க. தமிழ்லையும் ஹிந்திலையும் எனக்கு என்ன வேணுங்கிறதையெல்லாம் சொல்லிட்டு கடைசியில வேணும் வேண்டாம் அப்படிங்கறத, வேணுங்கிறதுக்கு சாஹியே, வேண்டாம்ங்கிறதுக்கு நஹி சாஹியே, எனக்குங்கிறது முஜே. இப்ப இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் வச்சு பாத்திரலாம். எனக்கு தண்ணி வேணும், அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். எனக்குங்கிறதுக்கு முஜே, தண்ணிங்கிறது பானின்னு சொல்லுவாங்க. வேணும் அப்படிங்கிறதுக்கு சாஹியே. எனக்கு தண்ணி வேண்டாம், முஜே பானி நஹி சாஹியே. ஃபார்மேட் படி அப்படியே இருக்க பாருங்க. நமக்கு என்ன வேணுங்கிறத நடுவுல சொல்லிட்டு சாஹியே, என்ன வேண்டாங்கிறத நடுவுல, என்ன அப்படிங்கறத நடுவுல சொல்லிட்டு நஹி சாஹியே, வேணுமா வேண்டாமாங்கிறது கடைசியில. யாருக்கு? எனக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட். ஐ வாண்ட் வாட்டர், ஐ டோன்ட் வாண்ட் வாட்டர், அது இங்கிலீஷ்ல. அதை நம்ம இப்ப ரொம்ப கவனிச்சு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. தமிழ்லையும் ஹிந்திலையும் இந்த மாதிரிதான். எனக்கு தண்ணி வேண்டும், எனக்கு தண்ணி வேண்டாம். எனக்கு தண்ணி வேண்டும், முஜே பானி சாஹியே, எனக்கு தண்ணி வேண்டாம், முஜே பானி நஹி சாஹியே. இதே எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்றதுக்கு சாப்பாடுன்னு சொல்ல ஹிந்தியில கானான்னு சொல்லுவாங்க. முஜே கானா சாஹியே, எனக்கு சாப்பாடு வேண்டாம், முஜே கானா நஹி சாஹியே. இதே ஃபார்மேட்லயே உங்களுக்கு என்ன வேணும் வேண்டான்னு சொல்லும் போது இதே ஃபார்மேட்டை வச்சு நீங்க சொல்லிக்கலாம். எனக்கு புது ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்லும் போது
முஜே நயா ட்ரெஸ் சாஹியே அப்படின்னு சொல்லலாம். எனக்கு புது ட்ரெஸ், புதுசு அப்படின்னு சொல்றதுக்கு நயான்னு சொல்லுவாங்க. ட்ரெஸ்ஸுங்கிறத நான் அப்படியே தான் கொடுத்துருக்கிறேன். முஜே நயா ட்ரெஸ் சாஹியே, முஜே நயா ட்ரெஸ் நஹி சாஹியே, எனக்கு புது ட்ரெஸ் வேண்டாம். இந்த மாதிரி வேணும் வேண்டாம்னு சொல்ற இடங்கள்ல எல்லாம் எனக்கு வேணும் எனக்கு வேண்டாம்னு சொல்ற இடங்கள்ல எல்லாம் இந்த ஃபார்மேட்டை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு முன்னாடி 2 ஃபார்மேட் நம்ம பார்த்துட்டோம். எனக்கு வேணுங்கிறது என்ன ஃபார்மேட் இருந்தது, எனக்கு காய்ச்சல் இருக்கு அப்படிங்கும்போது என்கிட்ட காசு இருக்குங்கிறது அதுக்கு வேற வரும். திருப்பி நான் சொல்லிட்டேன், எனக்கு காய்ச்சல் இருக்கு, நமக்கு ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிறது, என்ன நடந்திருக்கு, காய்ச்சல் நடந்திருக்கு அப்படிங்கும் போதுன்னா ஐ ஹாவ் ஃபீவருங்க வர்றதுனால அங்க எனக்குன்னு யூஸ் பண்ணியிருந்தோம். அங்க ஃபார்மேட் பார்த்தோம். இப்ப எனக்கு தெரியும் எனக்கு தெரியாது, ஏதோ ஒரு விஷயத்த நம்ம சொல்லி எனக்கு தெரியும், இல்ல யாரையாவது பார்த்து எனக்கு அவனை தெரியும், அந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது என்ன ஃபார்மேட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு நடுவுல என்ன சொல்லணும் அப்படிங்கறத சொல்லிட்டு தெரியும், எனக்கு என்ன சொல்லணுங்கிறத சொல்லிட்டு தெரியாது. இதேதான் ஹிந்திலையும் எனக்குங்கிறதுக்கு முஜி, நடுவுல என்ன சொல்லணுமோ அதெல்லாத்தையும் சொல்லிட்டு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது. தெரியும் அப்படிங்கறதுக்கு பதா ஹே, தெரியாதுன்னு சொல்றதுக்கு நஹி பதா ஹே அப்படின்னு சொல்லணும். இங்கிலீஷ்ல ஐ நோ ஐ டோன்ட் நோ. எனக்கு அது தெரியும், ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கலாம். அது அவ்வளவுதான், அது என்ன ஏதுன்னுலாம் கிடையாது. அது எனக்கு அது தெரியும், எனக்கு அது தெரியாது. அதுன்னு சொல்றதுக்கு வஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. முஜே வஹ் பதாஹே, பதாஹேனா தெரியும், நஹி பதாஹேனா தெரியாது. முஜே வஹ் நஹி பதாஹே. இங்க ரொம்ப சிம்பிளானதான் எடுத்திருக்கிறோம். நான் என்ன சொல்லியிருந்தேன், எனக்கு நடுவுல என்னெல்லாம் சொல்லுமோ அதை சொல்லிட்டு நமக்கு தெரியும் தெரியாதுன்னு சொல்லலாம். எனக்கு அந்த விஷயம் இப்பதான் தெரியும் அப்படின்னு சொல்லும் போதும் ஹிந்திலையும் முஜேன்னு சொல்லிட்டு அந்த விஷயம் இப்பதான் தெரியும் அப்படிங்கறத ஹிந்தில என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டு பதாஹேன்னு சொல்லலாம். நான் உங்களுக்கு இங்க சிம்பிளா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அதுங்கிற எக்ஸாம்பிள மட்டும் இப்ப கன்சிடர் பண்ணி இருக்கிறோம். மத்தபடி எப்படி சென்டென்ஸ், அந்த சென்டென்ஸ் என்ன, அந்த வார்த்தைகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் மத்த வீடியோஸ்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனோட நிறைய கொடுத்திருக்கிறேன். நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எல்லாம் ஏற்கனவே நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, இல்ல பிளேலிஸ்ட்ல போனா கூட உங்களுக்கு ஈஸியா வந்து கிடைக்கும். ஓகேங்களா? முஜே வஹ் நஹி பதா ஹே, எனக்கு அது தெரியாது, எனக்கு இப்போ வரைக்கும் அது தெரியாது, இந்த மாதிரி எல்லாம் கூட நம்ம சொல்லலாம். அப்பவும் முஜே என்ன சொல்லணுமோ அது எல்லாத்தையும் சொல்லிட்டு நஹி பதா ஹே, இதுதான் ஃபார்மேட்டு, இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப பிகினர் வெர்ஷனா தான் வச்சிருக்கிறேன். சரி, இப்போ அடுத்த ஃபார்மேட் எடுத்துக்கலாம். எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்காது. எனக்கு என்ன பிடிக்குங்கிறத சொல்லிட்டு, என்ன அப்படிங்கறத நடுவுல சொல்லிட்டு, பிடிக்கும் பிடிக்காது. பிடிக்கும்ங்கிறதுக்கு பசந்த் ஹே, பிடிக்காதுங்கிறதுக்கு நஹி பசந்த் ஹே. பசந்த்னா பிடிக்கும், பிடிக்காதுன்னு சொல்றதுக்கு நஹி பசந்த் ஹே. முஜேன்னா எனக்கு. ஓகே, எனக்கு டீ பிடிக்கும், எனக்கு டீ பிடிக்காது. ரொம்ப சிம்பிளா தான் எடுத்திருக்கோம். முஜே சாய் பசந்த் ஹே, முஜே சாய் நஹி பசந்த் ஹே. இதுல நீங்க என்ன வேணா ஆட் பண்ணிக்கலாம், காஃபி, இல்ல உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, இல்ல ஐஸ்கிரீம், என்ன பிடிக்கும் பிடிக்காது எது வேணா ஆட் பண்ணிக்கலாம். முஜே சாய் பசந்த் ஹே, முஜே சாய் நஹி பசந்த் ஹே. நஹி பசந்த் ஹேனா பிடிக்காது, பசந்த் ஹேனா பிடிக்கும், முஜேனா எனக்கு. இது வரைக்கும் நீங்க ஒண்ணு நோட் பண்ணி பார்த்திருந்தீங்கன்னா, இந்த முஜேன்னு சொல்ற எந்த இடத்துலயுமே ஜெண்டர் பேஸ் பண்ணி நான் எதுவுமே சொல்லவே இல்லை. எல்லாமே நியூட்ரலா தான் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஆணும் பேசலாம் பெண்ணும் பேசலாம் இந்த வாக்கியத்தை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்தது. எங்கேயுமே பெண்ணா எப்படி பேசணும் ஆண்னா எப்படி பேசணுங்கிறது சொல்லவே இல்லை. இதுவே இதே சென்டென்சஸையே நீங்க வந்து சேஞ்ச் பண்ணும்போது, அதாவது வேற மாதிரி நம்ம சொல்லும் போது அந்த இடத்துல ஆண் வார்த்தைகள் வந்தது அப்படின்னா அங்க நீங்க வந்து ஜெண்டர் பேஸ் பண்ணி சொல்ல வேண்டியதா இருக்கும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா முஜே சாய் பசந்த் ஹே, எனக்கு டீ பிடிக்கும் அப்படின்னு ஜஸ்ட் சொல்றோம். இங்க ஜெண்டர் ஸ்பெசிபிக் எல்லாம் கிடையாது, நியூட்ரலா தான் இருக்கு. ஆனா இதே சென்டென்ஸ வேற மாதிரி ஃபார்ம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியும் ஃபார்ம் பண்ணலாம். நம்ம ஹிந்தில மே யூஸ் பண்ணியும் ஃபார்ம் பண்ணலாம். அது எப்படின்னா, மே சாய் பசந்த் கர்த்தா ஹோ அப்படின்னு சொல்லலாம். அப்படி கர்த்தான்னு யூஸ் பண்றது
ஆணா இருக்கும்போது மட்டும்தான் கர்த்தான் யூஸ் பண்ண முடியும். அந்த இடத்துல நீங்க பெண், நீங்க சொல்றீங்க, நீங்க ஒரு பெண், எனக்கு வந்து டீ பிடிக்கும் அப்படின்னு ஒரு பெண் சொல்றீங்க அப்படிங்கும்போது மே சாய் பசந்த் கர்த்தி ஹூ அப்படின்னு சொல்லணும். மெயின் யூஸ் பண்ணும்போது ஹூன்னு தான் வந்து முடிஞ்சிருக்கு. இது எல்லா இடத்துலயும் கான்ஸ்டன்டா இருக்கிறது உங்களால பார்க்க முடியுது. சாய் பசந்த் கர்த்தா ஹூ, கர்த்தா கர்த்தி, அந்த கர்த்தா கர்த்தியில ஜெண்டர் ஸ்பெசிபிகேஷன்ஸ் வந்து வருது. மே யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணும்போது அந்த இடத்துல ஜெண்டர் ஸ்பெசிபிக் வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து உண்டு. முஜேல அந்த மாதிரி வராது, நியூட்ரலா இருக்கும் மோஸ்டா. இதே மாதிரி எனக்கு பிடிக்காது அப்படிங்கறதையும் மே யூஸ் பண்ணி சொல்லலாம். மே சாய் பசந்த் நஹி கர்த்தா ஹோ, ஒரு ஆண் சொல்றதா இருந்தா நஹி கர்த்தா ஹோ பிடிக்காது, பெண் சொல்றதா இருந்தா நஹி கர்த்தி ஹூ அப்படின்னு சொல்லலாம். மேனா நான், சாய்னா டீய சொல்றோம், பசந்த்னா பிடிக்கும், பிடிக்காது அப்படிங்கிறது பசந்த் நஹி, நஹி கர்த்தா அப்படின்னு ஃபுல்லா இந்த சென்டென்ஸ், இந்த வேர்ட் ஃபுல்லாவே வந்து வந்துரும். பசந்த் நஹி கர்த்தா ஹோ, பசந்த் நஹி கர்த்தி ஹோ, பிடிக்காது அப்படின்ட்டு. இத பத்தி இன்னும் டீட்டெயில்டா நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து பார்க்கலாம். எங்க எல்லாம் நம்ம எப்படி எல்லாம் சென்டென்சஸ் நம்ம அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயில்டா நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். நன்றி, தன்யவாத், தேங்க்யூ.